ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஃப்ஐஐஸோட செல்லிங் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இது இன்னும் ஏற்கனவே நம்ம மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம மார்க்கெட் மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இது இன்னும் இதுக்கு காரணம் எஃப்ஐஐஸ் தான் சொல்றாங்க நிறைய. ஸோ இது இன்னும் அதிகரிக்குமா வருங்காலங்களில், நம்ம மார்க்கெட் இன்னும் மோசமா போகுமா அப்படின்றத பத்தி தான் கேட்க போறேன். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், என்ன சார் இந்த எஃப்ஐஐஸோட நியூஸ் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வித்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இது வருங்காலத்துல அதிகரிக்குமா எப்படி சார்? இப்போ எஃப்ஐஎஸ் அப்படின்றவங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். இது எஃப்ஐஎஸோட செல்லிங் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தொடர்ந்து கடந்த ஒரு 4 மாதங்களாக அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து விற்பனை தான். தொடர்ந்து விற்பனையாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேலையும், நவம்பர்ல சுமார் 45,000 கோடிக்கு மேலையும், அப்புறம் அடுத்து ஒரு 16,000 கோடிக்கு மேல அவங்க தொடர்ந்து வித்துக்கிட்டே வந்தது நம்ம பார்த்தோம். சரி, இந்த விற்பனை கொஞ்சம் தங்கி ஒரு யூட்டர்ன் அடிக்கவும் கொஞ்சம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காலமும் உண்டு. ஆனா ஜனவரி மாசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வரைக்குமே அவங்க சுமார் 56,000 கோடிகளுக்கு மேலாக விற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த விற்பனை அப்படின்றது இப்ப சமீபத்துல பார்க்கும்போது கடந்த 3 மாதங்கள்ல ஒரு அதிகமான அளவு விற்பனையை பார்க்கிறோம். இந்த விற்பனையினுடைய அளவு அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் சமீபத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கள், செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே 5,000 கோடி, 6,000 கோடி அப்படின்னு தினம் விற்கக்கூடிய அளவு கூடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அவங்களோட விற்பனை அப்படின்றது முடிவுக்கு வராதா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எல்லோரு மனசுலயும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எஃப்ஐஎஸ் வித்து முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படி இல்லை. ஏன்னா அவருடைய முதலீட்டினுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சுமார் 800 பில்லியன் டாலர்கள் என்ற அளவுக்கு இருக்குது. அவங்க இப்ப இதுவரைக்கும் நம்ம வித்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு அளவீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு இப்போ ஒரு 7 பில்லியன் டாலர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஸோ 6.5 to 7 பில்லியன் டாலர்ஸ் இந்த மாசம் வித்தது மட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது அவங்க சமீபத்துல வித்ததனுடைய ஒட்டுமொத்த அளவு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னாலுமே அவங்க சுமார் ஒரு 20 பில்லியன் டாலர், 18ல இருந்து 20 பில்லியன் டாலர் என்ற அளவுக்கு கடந்த 4 மாசத்துல வித்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வித்ததோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒட்டுமொத்தமா முதலீடு பண்ணிருக்கிற அளவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சுமார் ஒரு 20%, 20.2% அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இருக்கு. அப்போ அவங்க விற்பனைன்றது கொஞ்சமான அளவு தான் இருக்குது. ஆனா அதுக்கே மார்க்கெட் இவ்வளவு ஆட்டம் காணுதா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பின்னும் அவ்வளவு ஆட்டம் காண ஆரம்பிக்கல. மார்க்கெட்டோடைய ஒட்டுமொத்த இது வரைக்கும் வீழ்ச்சி பாத்தீங்கன்னா சுமார் 11-12% இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த விற்பனைக்கு இன்னும் கூட பெருசா இறங்கி இருக்கணும், ஆனா இறங்கல. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய அந்த ஓரளவுக்கு ஈடுகட்டக்கூடிய வாங்குதல் நிகழ்வதாலையும் நம்முடைய உள்நாட்டு அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய அளவு கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 8,000 கோடியில இருந்தது மாசத்துக்கு ஒரு 10,000 ஆச்சு, 12,000 ஆச்சு. அது மாதிரி அது படிப்படியா இப்ப என்ன பண்ணிட்டு ஏறிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். 25,000 கோடி என்ற அளவுக்கு கூட எஸ்ஐபி மூலமாக பணம் பங்கு சந்தைக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் எஃப்ஐஎஸ்னுடைய இந்த கடுமையான ஒரு விற்பனைக்கு பிறகும் சந்தையானது இன்னும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையாம இருக்கு. 11%, 12% சொல்றோம். ஆனா சந்தை சாதாரணமாகவே இந்த மாதிரி வீழ்ச்சிகள் நடக்கும்போது 20% நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பவும் நான் ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நம்ம நேரத்துல முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அது 26,000 இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் போதே குறுகால மீட்டர்லாம் பணத்தை எடுக்கலாம். நீண்ட கால மீட்டர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு வருஷம் அவங்க தாக்கு பிடிச்சா போதும். அடுத்த வருஷத்துல திரும்ப மீண்டும் எக்கானமி ரிவைவ் ஆகும், பழைய உச்சத்தை தொடும் தாண்டும்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எஃப்ஐஎஸ் இப்போ அவங்க விற்கிறாங்களே, பணத்தை எங்க கொண்டு போய் போடுறாங்க அப்படின்றது, இன்னும் கொஞ்சம் விற்பாங்களா அப்படின்னும் போது பணத்தை சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இன்னும் ஏதோ ஒரு வேற இடம் அவங்களுக்கு அட்ராக்டிவ் இருந்தாதான் பணத்தை எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது கணிசமான அளவு உயர்ந்து வருகிறது. அப்போ அமெரிக்காவினுடைய முதலீடு என்பது
பாதுகாப்பான முதலீடாகவும் கணிசமான அளவுக்கு அங்க அவங்களுக்கு ஒரு ரிசல்ட், அதாவது ஈல்டு கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த விற்பனைகள் முடுக்கிவிடப்பட்டு மீண்டும் பணமானது அமெரிக்காவை நோக்கி நகர்கிறதோ அப்படின்ற ஒரு செய்திகளை தான் பார்த்துட்டு வரோம். முன்னாடி ஒரு காலகட்டத்துல பார்த்தோம், அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி இங்கு விற்பனை முடுக்கிவிடப்பட்டு, இந்தியாவில் விற்பனை முடுக்கிவிடப்பட்டு சீனாவில் முதலீடு செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஸோட செல்லிங் அப்படின்றது இங்கு முடுக்கி விடப்பட்டு அமெரிக்காவை நோக்கி நகர்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வலுவடைய அது உலக பொருளாதாரத்துக்கு நல்லதா தான் நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் நம்ம நாட்டுல செய்த முதலீடு எடுக்கப்பட்டு அதை நோக்கி நகரும் போது நம்முடைய சந்தையினுடைய ஒரு இறக்கம் என்பது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறதா பாக்குறோம். நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு Q2 Q3 குவார்டர்ஸ் கொஞ்சம் வலிமை குன்றி காணப்படும் போது எஃப்ஐஎஸ் இதை ஜட்ஜ் பண்ணி அவங்க பணத்தை கணிசமான அளவு புல் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பணத்தை அவங்களுக்கு இது நம்பிக்கை வர வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு அசட் கிளாஸ் சப்போர்ட் பண்ற வரைக்கும் அவங்க வெளியில எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்னும் அதிகமா இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த Q3 தாண்டி Q4ல ஓரளவுக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு சைன் ஆஃப் ரெக்கவரி கொடுத்தது அப்படின்னு சொன்னா அடுத்த நிதியாண்டுல அப்படின்னு சொல்லும் போது, அடுத்த நிதியாண்டுனா இப்ப நம்ம 25-26 இந்த நிதியாண்டுக்குள் சந்தையில எஃப்ஐயோட பணம் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நம்ம எஃப்ஐஸோட இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது இந்த செல் ஆஃப் அப்படின்றது இன்னும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை ஒட்டி சந்தை இன்னும் கொஞ்சம் வீழ்ச்சி அடையலாம். ஓகே சார். ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் ட்ரம்ப் இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது இந்தியாவுக்கு இன்னும் எந்த அளவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றதெல்லாம் வரும் நாட்கள்ல தான் தெரியும். ஓகே சார், நம்ம எம்எஸ்எம் கிளாஸ் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிடுங்க சார். வர திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. எல்லாருமே இந்த மார்க்கெட் இறங்கும் போது புதுசா வர்றவங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா எல்லா பங்குகளுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஹைல இருக்கும்போது உச்சத்துல இருந்தது, வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கும்போது இப்ப நிறைய பங்குகள் உச்சத்துல இருந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது 10%, 15%, 20%, சில நிறுவனங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 30%, சிலதெல்லாம் சின்ன மிட் கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலலாம் 40% இறக்கத்துல கூட கிடைக்குது. ஆக இப்போ புதுசா மார்க்கெட்டுக்கு வரவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அவர்கள் தங்களை கொஞ்சம் தகுதிப்படுத்தி கொண்டு பங்கு சந்தையில எப்படி ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும், எப்படி கம்பெனி செலக்ட் பண்ணணும், எப்படி விலையில எந்தெந்த விலையில வாங்கணும், அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை தீட்டுறதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இது. குறிப்பா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமா எப்படி வலுவான பங்குகளை தேர்வு பண்ணுவது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் உபயோகப்படுத்தி எந்தெந்த இடத்துலதான் கொஞ்சம் அவங்க அதை வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்கலாம், இலக்குகளை எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னு படிக்க முடியும். அதனால இந்த பயிற்சி வகுப்பு அவர்களுக்கான ஒரு வாழ்நாள் பயிற்சி வகுப்பாக இருக்கும். இரவு 8-9 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நடத்துறதுனால ஆன்லைன்ல தமிழ்ல எல்லாருமே இதுல வேலையை முடிச்சுட்டு பங்கு கொள்ளலாம். இல்லத்தரசிகளும் பங்கு பெறலாம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இமிடியேட்டா காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு, கால் பண்றவங்களுக்கு சார் எம்எஸ்எம்க்கு சூப்பர் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இமிடியேட்டா நீங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.